குக்கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை மருந்துகளை வழங்குவதற்காக ஏடிஎம் பாணியில் புதியதொரு இயந்திரத்தை வடிவமைத்திருக்கிறார் கோவையைச் சேர்ந்த +2 மாணவி ஒருவர். AI தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த தானியங்கி இயந்திரம் குறித்து தற்போது பார்க்கலாம். சளி பாதிப்புக்கான மாத்திரையை கொடுத்துவிட்டு எப்போது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தும் இந்த இயந்திரத்தை பற்றிதான் பார்க்க போகிறோம். இதை வடிவமைத்திருப்பது கோவை நேரு நகரைச் சேர்ந்த +2 மாணவி மகாஸ்ரீ. அறிவியல் கண்டுபிடிப்புகளில் அதிக ஆர்வம் கொண்ட இவர் இளம் கண்டுபிடிப்பாளருக்கான பல்வேறு அங்கீகாரங்களை பெற்றவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் வாக்கியங்களை இந்த இடத்தில் சுட்டிக்காட்டலாம். இந்தியாவில் 30 விழுக்காடு மக்களுக்கே அடிப்படை மருத்துவ வசதிகள் கிடைப்பதாக ஒரு கட்டுரையை வாசித்த மகாஸ்ரீ இந்த குறையை போக்க முயன்று தானியங்கி மருந்து வழங்கும் இயந்திரத்தை வடிவமைத்துள்ளார். நிறைய பேர் கிராமத்து சைடில் இருக்கிற நிறைய பேர் ரொம்ப தூரம் நடந்து போகி ஈஸியாக ஆக்சஸ் இல்லாமல் நிறைய கிலோமீட்டர்ஸ் நடந்து போகி இந்த மாதிரி மருந்துகளெல்லாம் வாங்குறதுக்கு போகிறாங்க. ஸோ அதனால நான் இந்த மெஷின் உருவாக்கி ஈஸியாக ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் இல்லைன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வச்சு ஒரு சூப்பர்வைசர் கெப்பாசிட்டியில் ஈஸியாக இந்த மெடிசின்ஸ்லாம் அந்த ஓவர் த கவுண்டர் மெடிசின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வீட்லேயே நம்ம சிட்டி சைடெல்லாம் வீட்லேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமால் இல்லைனா கோல்டுக்காக டேப்லெட் இல்லைனா எலக்ட்ரோலைட் பவுடர் அது மாதிரி. ஸோ அதெல்லாம் ஈஸியாக அவங்க ஆக்சசிபிளாக ஃபீஸிபிளாக கொண்டு வரணும்னு நான் முயற்சி பண்ணேன். மருத்துவர்களின் பரிந்துரை பெரியதளவில் தேவைப்படாத சில மருந்துகளை தனது இயந்திரத்தில் வைத்திருக்கிறார் மகாஸ்ரீ. இவை ஒவ்வொன்றுக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள எண்ணெய் தொடுதிரையில் தொட்டால் மாத்திரை வெளியே வரும் வகையில் புரோகிராம் செய்துள்ளார் மகாஸ்ரீ. டிசைன் அது ரொம்ப பெரிய மெக்கானிசம்லாம் இல்லை, இட்ஸ் சிம்பிள் மெக்கானிசம் தான். இது நம்ம ஏடிஎம் இல்லைன்னா வெண்டிங் மிஷின் மாதிரி. ஆனால் இது ஃப்ரீ காஸ்ட். ஸோ நம்ம எதுவும் ஏடிஎம்னா எப்படி கார்டு ஸ்வைப் பண்ணணும், அது அப்புறம் வெளியே வரும். அப்புறம் இல்லைன்னா வெண்டிங் மிஷினா காசு போட்டால் வெளியே வரும். இது சிம்பிள் பட்டன் ப்ராசஸில் தான் நடக்கும் இது ஃபுல் இதுவே. ஸோ அதனால உள்ள நான் வாய்ஸ் மாடியூல் அப்புறம் நேனோ கண்ட்ரோல் அது மாதிரி நிறைய சர்க்கியூட் ரிலேட்டடாக போட்டிருக்கேன். அப்புறம் ஃபுல்லாக ஏஐ டிசைன் பேஸ்டாக தான் பண்ணியிருக்கேன். தாம் வடிவமைத்திருக்கும் சகாயம் இயந்திரத்தை திருப்பூர் மாவட்டம் வட்டலாபதி கிராமத்தில் சோதனை பயன்பாட்டுக்காக வைத்திருக்கிறார் மகாஸ்ரீ. மாத்திரையை எப்படி உட்கொள்ள வேண்டும் என்று தனது குரலில் ஒலித்து அறிவுறுத்தும் விதமாக வடிவமைத்துள்ளார் இந்த +2 மாணவி. ஸோ இப்போ நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு யூஸர் யூஸ் பண்ணுறாங்க. தற்போது 15,000 ரூபாய் செலவிட்டு வடிவமைத்துள்ள மருந்து வழங்கும் தானியங்கி இயந்திரத்தின் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி சர்வதேச அளவில் உருவாக்க இலக்கை நிர்ணயித்திருக்கிறார் மகாஸ்ரீ. செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருக்கும் சூழலில் ஒரு பள்ளி மாணவியிடமிருந்து மக்கள் சேவை சார்ந்த இதுபோன்ற கண்டுபிடிப்பு பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் பாராட்டுகளை பெற்று வருகிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்.